This video sponsored by EduQuest. EduQuest offer skill-based courses in digital marketing. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு காலத்தில் நீர் நிரம்பி ஆறுகள் ஓடி கடல்கள் இருந்த ஒரு கிரகம் இன்று வறண்ட செந்நிற பாலைவனமாக மாறியுள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், நான் பேசுவது செவ்வாய் கிரகத்தை பற்றிதான். விஞ்ஞானிகளின் ஆய்வுகள் செவ்வாயின் ஒரு ஈரமான கடந்த காலத்தை உறுதிப்படுத்தியுள்ளன. ஆனால் அந்த நீர் தற்போது எங்கே போனது? அது ஏன் மறைந்து போனது? இதைவிட அதிர்ச்சியூட்டும் உண்மை என்னவென்றால், செவ்வாய் கிரகத்திற்கு நேர்ந்த அதே நிலை ஒரு நாள் நம் பூமிக்கும் ஏற்படக்கூடும். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இன்றைய செவ்வாய் கிரகம் பெரும்பாலும் பாலைவனமாக இருந்தாலும் சில பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அது நமது பூமியைப் போலவே நிறைய நீருடன் ஆறுகள், ஏரிகள் மற்றும் பெரிய கடல்களையும் கொண்டிருந்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன. பழங்கால நதி படுக்கைகள் மற்றும் டெல்டாக்கள். செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் பழங்கால ஆறுகள் ஓடியதற்கான தெளிவான கால்வாய்கள் மற்றும் டெல்டா படிவங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவை நீண்ட காலத்திற்கு அங்கு நீர் இருந்துள்ளது என்பதற்கான சான்றுகள். அடுத்தது நீர் சார்ந்த கனிமங்கள். செவ்வாய் ரோவர்கள் மற்றும் ஆர்பிட்டர்கள் நீர் இருக்கும் போது மட்டுமே உருவாகக்கூடிய ஜெரோசைட் மற்றும் ஹோமைட் போன்ற கனிமங்களை கண்டறிந்தன. அடுத்தது துருவ பனிப்படலங்கள். செவ்வாய் கிரகத்தின் துருவ பகுதிகளில் இன்றும் பெரிய அளவிலான நீர் பனிக்கட்டிகள் மற்றும் உறைந்த கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளன. அடுத்ததாக நிலத்தடி நீர். சமீபத்திய ஆய்வுகள் செவ்வாயின் தென் துருவத்தில் நிலத்திற்கு அடியில் திரவ நீர் இருப்பதற்கான வலுவான ஆதாரங்களையும் கண்டுபிடித்துள்ளது. விஞ்ஞானிகளின் மதிப்பீடுகளின்படி செவ்வாய் கிரகம் ஆரம்ப காலத்தில் அதன் மேற்பரப்பில் ஒரு பெரிய கடல் இருந்திருக்கலாம். இது சுமார் 137 மீட்டர் ஆழம் கொண்ட நீரை பிரதிபலிக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்று இந்த நீர் பெரும்பாலும் மறைந்து செவ்வாய் ஒரு வறண்ட உயிரற்ற உலகமாக மாறிவிட்டது. செவ்வாய் கிரகத்தில் நீர் இல்லாமல் போனதற்கு முக்கிய காரணம் அதன் வளிமண்டலம் காலப்போக்கில் சிதைந்து போனதுதான். இந்த வளிமண்டல இழப்புக்கு முக்கிய காரணம் செவ்வாய் கிரகத்தின் காந்தப்புலத்தின் மறைவு. நம் பூமியை போலவே செவ்வாய் கிரகத்திற்கும் அதன் ஆரம்ப காலத்தில் ஒரு வலிமையான காந்தப்புலம் இருந்துள்ளது. இது அதன் மைய பகுதியில் உருகிய இரும்பு சுழன்றதால் உருவானது. சுமார் 3.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சில அறியப்படாத காரணங்களால் செவ்வாய் கிரகத்தின் காந்தப்புலம் பலவீனமடைந்து முற்றிலும் மறைந்து போனதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அடுத்தது சூரிய காற்றின் தாக்குதல். காந்தப்புலத்தால் பாதிக்கப்பட்டால் அது சூரியனிலிருந்து வரும் சூரிய காற்று மற்றும் அதிக ஆற்றல் கொண்டு கதிர்வீச்சால் பாதிக்கப்படும். வளிமண்டல அழுத்தம் குறைந்தவுடன் திரவ நீர் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் நிலைத்திருக்க முடியவில்லை. அது உடனடியாக ஆவியாகி வளிமண்டலத்தில் கலந்துள்ளது. மேலும் சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் நீர் மூலக்கூறுகளை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக பிரித்தன. இவ்வாறு செவ்வாய் கிரகம் தனது பெரும் பகுதியான நீரை தற்போது இழந்து நிற்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதேபோல் நம் பூமியிலும் காந்த மண்டலம் எனப்படும் ஒரு பாதுகாப்பு கவசம் உள்ளது. இந்த காந்த மண்டலம் சூரிய காற்றை பூமியின் வளிமண்டலத்தை அடையாமல் திசை திருப்புகிறது. இதுவே நமது வளிமண்டலத்தையும் அதன் மூலம் நீரையும் பாதுகாக்க முக்கிய காரணம். செவ்வாய் கிரகத்திற்கு நேர்ந்த அதே நிகழ்வு நம் பூமிக்கும் நடக்குமா என்ற கேள்விக்கு விஞ்ஞானிகள் பதில் கூறியுள்ளார்கள். குறிப்பாக பூமியின் காந்தப்புலம் பாதிக்கப்படும் போது இது நடக்குமா? மனிதர்களால் ஏற்படும் புவி வெப்பமயமாதல் மற்றும் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமையில்ல வாயுக்களின் அதிகரிப்பு பூமியின் காலநிலையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. இது செவ்வாய் கிரகம் போல நீர் முழுமையாக மறைந்துவிடும் என்ற நிலை இல்லை என்றாலும் தீவிர வறட்சி, பனிப்பாறைகள் உருகுதல், கடல் மட்டம் உயர்வு மற்றும் நீர் பற்றாக்குறை போன்றவற்றை ஏற்படுத்தும். ஒருவேளை மிக மிக நீண்ட காலத்திற்கு நமது சூரியன் மேலும் வெப்பமடையும் போது அல்லது பூமியின் வளிமண்டலத்தில் கட்டுக்கடங்காத அளவு கார்பன் டை ஆக்சைடு குவிந்தால் இது நமது கடல்களை ஆவியாக்கி நீர் மூலக்கூறுகளை பிரித்து இறுதியில் ஹைட்ரஜனை விண்வெளிக்கு அனுப்பும். ஆனால் பூமிக்கு இது நடக்க பல பில்லியன் ஆண்டுகள் ஆகும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். செவ்வாய் கிரகத்தின் கதை
ஒரு கிரகத்தின் வளிமண்டலம் மற்றும் காந்தப்புலத்தின் முக்கியத்துவம் பற்றிய ஒரு எச்சரிக்கை கதையாகும். அது ஒரு காலத்தில் உயிர்களை ஆதரிக்கும் சாத்தியக்கூறுகளை கொண்டிருந்தது, ஆனால் அதன் பாதுகாப்பு அம்சங்களை இழந்ததால் வறண்டு போய்விட்டது. செவ்வாய் கிரகத்திற்கு நேர்ந்தது பூமிக்கு நேராக நிகழாது என்றாலும் அதன் கதை நமக்கு ஒரு பாடத்தை உணர்த்துகிறது.